பவானிபுரம் கிராமத்துல ஒரு ஏழை வீட்டை சேர்ந்தவர் ஒரு சுவையான பிரியாணி கடைன்னு ஒன்று நடத்தி வந்துட்டு இருந்தாரு. அந்த கிராமத்துல இந்த பிரியாணியை விரும்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எப்பவுமே இந்த சுவையான பிரியாணி கடையில கூட்டமா தான் இருக்கும். தினமும் யாராவது உட்காந்து சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க. பிரியாணி வேணும்னா வாங்கிக்கோங்க, இங்க பிரியாணி அன்லிமிட்டட் தான். 2 தடவை நல்லா தாராளமா வாங்கி சாப்பிடுங்கம்மா. என்ன இதுவே போதும், வயிறு நல்லா நம்பிருச்சு பார்த்துக்குங்க. நீங்கள் வைக்கிற அளவே நிறையா தானே வைக்கிறீங்க, இன்னும் எங்கே 2வது ரவுண்டு வாங்குறது? ரொம்ப நன்றிண்ணே. நன்றிலாம் எதுக்குமா, நீங்கள் காசு கொடுத்து பிரியாணி சாப்பிட்றீங்க, அது உங்களோட பசிக்காக நீங்கள் சாப்பிட்றீங்க, எனக்கு எதுக்கு நன்றி? இந்த மாதிரி அங்கே வந்தவங்கெல்லாம் பிரியாணி கடையில் இருக்கிறவரை ரொம்ப வாழ்த்திட்டே கிளம்புவாங்க. அவரோட பிரியாணிகள் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாகவே தீர்ந்துடும். வர மக்கள் பாதி மக்களுக்கு பிரியாணியே இருக்காது. என்னப்பா பிரியாணி இருக்குதா? பிரியாணி இருந்தால் ஒரு 10 பொட்டெல்லாம் பார்சல் போட்டு கொடுக்குறியா? வீட்டுக்கு பிள்ளை குட்டிகள்லாம் வந்திருக்குது. உன் கடையில் வாங்கினா பிரியாணிலாம் கொஞ்சம் நிறையா இருக்கும்ல, அதுக்காக தான் வாங்க வந்திருக்கிறேன். கொஞ்சம் பிரியாணி கட்டி கொடுக்குறியாப்பா? ஐயோ ஐயா மன்னிச்சிருங்க, பிரியாணிலாம் இப்போ தான் தீர்ந்துச்சு. இங்கே பாருங்க, காலையான பாத்திரம் தான் கிடக்குது. தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. நாளைக்கு கொஞ்சம் வெள்ளனே வந்தீங்கன்னா பிரியாணி இருக்கும். இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. என் பையனே கொண்டு வர சொன்னா கொண்டு வர முடியாமல் போச்சு பார்த்தீங்களா? அடடா பரவாயில்லப்பா பரவாயில்ல, என் பிள்ளையெல்லாம் பிரியாணி சாப்பிடணும் ரொம்ப ஆசைப்பட்டுச்சுங்க. சரி பரவாயில்ல, நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன் கண்ணு. நாளைக்கு நான் வர்றேன்னா இல்லையா, எனக்கு 10 பொட்டலாம் பார்சல் எடுத்து வச்சிடணும். என் பிள்ளைய 2 நாளைக்கு இங்கே தான் இருக்கும். என்னங்க என்ன அன்னைக்கு வெள்ளனே கடையை முடிச்சுட்டு வந்துட்டீங்க? கடை முடிஞ்சிருச்சு அதுக்குள்ள? பரவாயில்லையே, பாத்திரம்லாம் வெறும் பாத்திரமா தான் கொண்டு வந்துருக்குறீங்க, அதுக்குள்ள பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்களா என்ன? ஆமாம்மா, கடை சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு, அதனால தான் எடுத்து வச்சுட்டு வந்துட்டே பார்த்துக்கோ. எங்கே போய் டவரா வச்சதுமே ஆளுக்கு முதல்ல எல்லாரும் ஓடி வந்துடும், வாங்கிடலாங்க. அந்த தாத்தா ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர் பாவம் பிரியாணி கேட்டு வந்தாரு, பிரியாணி கடைசியில் இல்லாமல் போச்சு. நாலேருந்து கொஞ்சம் சேர்த்து போடலான் இருக்கிறேம்மா. அப்போ தானே வர்றவங்களும் ஏமாறாமல் வாங்கிட்டு போவாங்க. நம்ம கடையில் நிறையா தரனால வாங்குறாங்க. அப்பா அப்போ எனக்கு எங்க பிரியாணி? எனக்கு இன்னைக்கு ஒரு பார்சல் கொண்டு வரேன்னு சொன்னீங்களப்பா, என்னப்பா இப்படி பண்ற? போ, நான் உங்களை பேசவே மாட்டேன் போ. ஐயோ அருள், அப்பா உனக்கு எடுத்து வைக்கிறதாப்பா நினைச்சேன். கடைசியா வந்து எல்லாரும் கேட்குறாங்க, வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியல. நீ அம்மா செய்கிற சாப்பாடு தான் சாப்பிட்டுக்குவ. அங்கே வரவங்க என் வீட்டில் எதுவும் செய்யாமல் கூட வந்திருக்கலாம்ல, அதனால தான் கொண்டு கொடுத்தேன். நாளைக்கு கண்டிப்பாக உனக்கு பார்சல் எடுத்துட்டு வந்து தந்துடுறேன். இதே ஊரை சேர்ந்தவன் தான் ராயப்பன். அவன் குடும்பமும் ரொம்ப ஏழையான குடும்பம். வெளிநாட்டுல இருந்து வேலை பார்த்துட்டு அப்பதான் அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருந்தான். அவங்க அம்மா ஒரு சின்ன குடிசையில தான் தங்கி இருப்பாங்க. அம்மா அம்மா எந்திரிமா, நான் ராயப்ப வந்திருக்கிறேன், எந்திரி. அடா யார் ராயப்பா வந்துட்டியா? அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமாப்பா நீ இல்லாம. நீயாச்சும் நல்லா இருக்கிறியா இல்லையா? சம்பாரிச்சு ஏதாவது காசு கீசை சேர்த்து வச்சியா இல்லையா கண்ணு? உன்னை நினைச்சுதான் எனக்கு தினமும் கவலை. நான் இந்த குடிசை வீட்டில் வாழ்ந்தாலும் நிம்மதியா இருக்கேன், நீ நிம்மதியா இருப்பியான்னு எனக்கு தெரியாது இல்ல கண்ணு. எப்படிடாப்பா இருக்க? அம்மா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன். நான் இந்த ஊருக்கு வந்து 5 நாள் ஆயிடுச்சு, ஆனா உன்னை வெறுங்கையோட பாக்குறதே எனக்கு பிடிக்கல. அதனாலதான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸோட வந்தேன் பாத்துக்கோ. நீ வா, உன்னை ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். வா வா சீக்கிரம் வா. அம்மா இந்த கடை யாரோடதுன்னு சொல்லு. இந்த கடை இன்னிலேருந்து முனியம்மாவோட கடை. இந்த கடையை நான் வாங்கிட்டேம்மா. வெளியூர்ல வேலை பார்த்து எப்படியோ பணத்தை சேர்த்து இந்த கடையை வாங்கணும்னே நினைச்சேன், எப்படியோ வாங்கிட்டேன் தெரியுமா. நம்ம ஊருக்குள்ள இந்த மாதிரி ஒரு மண்டி பிரியாணி கடைன்னு போட்டா கண்டிப்பா மக்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும், வாங்குவாங்க. அதுக்காக தான் நான் அதை போட்டிருக்கேன். ஐயோ ராசா, என்ன சொல்ற? உண்மையத்தான் சொல்றியாப்பா? ஐயோ என் பிள்ளை எப்படியோ பொழைச்சிக்கிச்சே. 4 காசு சேர்த்து வைக்காம எல்லாம் வீணடிச்சு புடுவேன்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு நல்லதை பண்ணிருக்கிறியா கண்ணு. நமக்குன்னு சொந்தமா ஒரு குடிசை வீடு கூட இல்லாம இருந்துச்சு, இப்போ ஒரு கடையவே உருவாக்கி இருக்கிற, ரொம்ப நல்லதுப்பா. அம்மா இப்பவே பிரியாணி செஞ்ச போறோம், செஞ்சு இப்பவே ஆரம்பிக்க போறோம், என்ன ரெடியா இருந்துக்க. அவன் வந்த அன்னைக்கே பிரியாணிகள்லாம் செஞ்சு அந்த மண்டி பிரியாணியை வியாபாரம் பண்ணவும் ஆரம்பிச்சான். ரொம்ப நேரம் ஆயுமே அவனோட பிரியாணி கடைக்கு ஒரு ஆள் கூட வந்து சாப்பிட வரல. அன்னைக்கு பிரியாணிகள் முழுக்க அப்படியே இருந்தது. அந்த கிராமத்துல இருக்க சுவையான பிரியாணி கடை தான் நல்லா போயிட்டு இருந்தது. அட நீ எதுக்கும் வருத்தப்படாதப்பா, கடனா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் நினைச்சு நம்ம வருத்தப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நான் என்ன சொல்றேன், கண்டிப்பா நீ உழைச்சுக்கிட்டே இரு, அதுக்கான பலன் உனக்கு கிடைக்கும். சரிம்மா, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆனால் என்ன இன்னைக்கு பிரியாணிலாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு, இதை நினச்சாதான் வருத்தமாக இருக்குது எனக்கு. இந்த பிரியாணிக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கஷ்டப்பட்டு எல்லாமே வாங்கி போட்டேம்மா, ஆனால் இப்படி ஆயிடுச்சேன்னு தான் வருத்தமாக இருக்குது. நான் தான் அம்மா சொல்கிறேன்ல, நீ எதையும் நினச்சி வருத்தப்படாத. நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக மாறு, சரியா? கடை எடுத்து வச்சுட்டு உள்ளே வாப்பா, போதும். இந்த பிரியாணிலாம் ஏதாவது ஆசிரமத்துக்கு கொடுத்துடலாம். சரிம்மா, இந்த பிரியாணிலாம் ஆசிரமத்துக்கே கொடுத்துருவோம் என்ன? அன்னைக்கு மீத இருந்த பிரியாணி எல்லாமே ஆசிரமத்துக்கு அவன் கொடுத்து விட்டுட்டான். ஒரு வழியா கடைகளையும் மூடிட்டு நைட்டு தூங்கலான்னு அந்த கடைக்கு பக்கத்துல ஒரு வீடையும் கட்டி தூங்க ஆரம்பிச்சான்.
யோ டீ வேணுமா காபி வேணுமா என்ன வேணும்னு சொல்லு. டீ காப்பி குடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இந்த பக்கத்துல என்னையா மண்டி பிரியாணின்னு போட்டு வச்சிருக்கிறான். இது என்னதான் கடன் எனக்கும் இன்ன வரைக்கும் வந்ததுலேருந்து புரியல. அப்படி என்னதான் இதில் தருவானுங்க? அது என்ன கருமமோ எனக்கும் தெரியலப்பா. மண்டி பிரியாணின்னா எனக்கே என்னன்னு தெரியாது. ஆனால் தட்டு நிறையா போட்டு தருவாங்க மட்டும் சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியாது, வேணாலும் போய் சாப்பிட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வா. ஐயையோ இதே எதுக்கு அம்பு, நான் இருக்கிறேன்னு தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். எண்ணெயை வச்சு டெஸ்டிங்கை போடுறியாக்கும். அவன் அந்த பிரியாணியில் எண்ணத்தை போட்டு கலந்து வைக்கிறானோ யாருக்கு தெரியும். நம்ம சுவையான பிரியாணி கடை இருக்கே அதுவே எனக்கு போதஞ்சாமி ஆளை விடு. அன்னைக்கு ராத்திரி ரொம்ப ஜோரா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா ராயப்பன் தன்னோட கடையை மூடாம திறந்து வச்சுட்டு உட்காந்துருந்தான். யாராவது ஒரு ஆளாவது தன்னோட பிரியாணி கடைக்கு வருவாங்கன்னு நினைச்சு. அவன் நினைச்ச மாதிரி அன்னைக்கு ஒரு தாத்தா மழையில நிக்கிறதுக்காக வந்திருந்தாரு. அப்பாப்பாப்பா மழை ரொம்ப பெய்யுது. ஏப்பா நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்கே ஒரு பிரியாணி கடையை போட்டிருக்கிற. இது என்ன பிரியாணி கடைன்னு கொஞ்சம் சொல்லுப்பா. மண்டி பிரியாணினா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அடிமண்டியை சொன்னி தருவியா? அப்படிலாம் இல்லைங்கய்யா, நீங்கள் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டா தானே தெரியும். நீங்கள் யாருமே சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க. சாப்பிடாம இதோட சுவை எப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் வேணா ஒரு தட்டு தரேன், சாப்பிட்டு பார்க்குறீங்களா? எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பரவாயில்ல கொண்டா, என்ன ஆகணுமோ ஆயிட்டு போகுது. இந்த கிழவன் தானே, கொண்டா கொண்டா. அங்க இருந்த வயசானவரும் அந்த பிரியாணிகளை வாங்கி வேகமா சாப்பிட ஆரம்பிச்சாரு. அந்த பிரியாணி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை சாப்பிட்ட அவருக்கு அந்த சுவையான பிரியாணியை விட இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடடா, இந்த டேஸ்ட்டை என்னால் வாழ்நாள என்னைக்கு மறக்க முடியாது. எங்க இருந்துப்பா இந்த பிரியாணியை இப்படி செய்யறத கத்துட்டு வந்த? இம்புட்டு சுவையா இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சுவையை சாப்பிட்டதே இல்லை. ஊர் மக்கள் எல்லாத்துட்டையும் சொல்ல போறேன். இந்த பிரியாணியை சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. நான் ஊர் மக்கள்கிட்ட சொல்லி உனக்கு கூட்டத்தை கண்டிப்பா வர வைக்கிறேன். நான் அதுக்கு தான் சொன்னேன், சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பாருங்கன்னு. சாப்பிட்டு பார்க்காம நீங்களே முடிவெடுத்துக்கிட்டீங்க. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சுவையாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ஊருக்குள்ளே போய் சொல்லுங்கய்யா, அவங்களையும் பிரியாணி கடையில் வாங்கி சாப்பிடட்டும். அடுத்த நாள்ல இருந்து அவனோட கடையில நிக்க கூட முடியாத அளவுக்கு கூட்டம் வந்தது. அதை பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா இது அப்படியே சுவையான பிரியாணிக்கு ஆப்போசிட்டா நடந்தது. அவரோட கடைக்கு வர கூட்டம் எல்லாமே அந்த மண்டி பிரியாணி கடையை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. இது அவருக்கு ரொம்ப இழப்பை ஏற்படுத்துச்சு. ஐயா எங்க போறீங்க? இன்னைக்கு பிரியாணி நிறையவே இருக்குது. நீங்க 10 பார்சல் கூட கேட்டீங்கல்ல, இன்னைக்கு தாராளமா வாங்கிட்டு போங்கய்யா. கட்டட்டா? வேணாப்பா, நான் மண்டி பிரியாணி கடையில் வாங்கிக்கிறேன். அங்கத்தான் பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்துக்க. நீ கூட அங்கே ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாரு, எம்புட்டு ருசியாக இருக்குன்னு. என் பிள்ளைகளுக்கு ஒரு தடவை வாங்கி கொடுத்தேன். திரும்ப திரும்ப அந்த பிரியாணி தான் கேட்குதுங்க பார்த்துக்க. அதனால் நான் அங்கே போய் வாங்கிக்கிறேன். என்ன உன் கடையில் அந்த கிரில் சிக்கன் போடுவியே அதை மட்டும் எடுத்து வையே, அதை நான் வாங்கிட்டு வேணா போகிறேன். அந்த கடைக்கு வந்தவர் கிரில் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு போனாரு. என்னங்க இன்னைக்கு பிரியாணியை பூரா அப்படியே கொண்டு வந்துருக்குறீங்க, ஏன் இன்னைக்கு எதுவும் வியாபாரம் பண்ணலையா? இல்லம்மா, நான் கூட என்னடா வியாபாரமே ஆக மாட்டேங்குதுன்னு பார்த்தா பக்கத்துல யாரோ மண்டி பிரியாணி கடைன்னு போட்டிருக்காங்களாமா. அங்கதான் மொத்த கூட்டமும் போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம கடைக்கு எந்த கூட்டமும் வரல பாத்துக்கோ. ச்சே, எதுலையாவது முன்ன வந்தெல்லாம் பார்த்தா எல்லாத்துக்கும் ஆப்படிச்சு விட்டுறாங்க. என்ன பண்றது, இனி எந்த வேலையும் இல்லாம உட்கார வேண்டியதான். நினைச்சாலே வருத்தமா இருக்கு. அப்பா கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நமக்கு நல்ல நேரம் வருப்பா. தயவு செஞ்சு நீங்க மனசு நொந்துடாதீங்க. என்னத்த அருள் மனசு நோக்குறது, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. என்னடா பிறவின்னு இருக்குது தெரியுமா? ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சா ஏதாவது ஒண்ணு வந்து சேர்ந்து போயிருது. என்னால நிம்மதியாவே வாழ முடியலச்சே. இந்த மாதிரி அவன்கிட்ட ரொம்ப புலம்பிட்டு அவர் வீட்டுக்குள்ள கிளம்பினாரு. டே அருளு, அருளு, உன்னை பார்க்கலாம் வந்திருக்கிறேன். டே அருளு வாடா, அங்க ஒருத்தர் மண்டி பிரியாணி கடை போட்டிருக்கிறாரு, அங்க போய் சாப்பிட்டு வருவோமா? ரொம்ப சுவா அருமையா இருக்காமா, வாடா. எனக்கு வேணாம், உனக்கு வேணும்னா போய் சாப்பிடுடா. தயவு செஞ்சு என்னை விட்டுரு, எனக்கு மனநிலையே சரியில்லை. எனக்காக வா அருளு, அப்புறம் உங்க கூட நான் பேசவே மாட்டேன் பாத்துக்க. வா ஒழுங்கா. அண்ணே ஒரு மண்டி பிரியாணி கொடுத்துருங்க, பெரிய தட்டில் கொடுங்க, நானே என் ஃப்ரெண்டு சாப்பிடுவான். இல்லடா எனக்கு வேணாம், நீ சாப்பிட்டுக்கோ. உன்னோட கம்பெனி கொடுக்கலாம் தான் வந்தேன், எனக்கு தயவு செஞ்சு வேணாண்டா. டே அருளு, நான் வாங்கி தரேன்னு சொல்றல, அப்புறம் என்னடா? தயவு செஞ்சு சாப்பிடுறா. ஏப்பா உன் நண்பன் தான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்றானே, அப்புறம் என்ன ஏன் இப்படி சோகமாவே உட்காந்துருக்கிற? உனக்கு ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனைனா அண்ணன்ட்ட சொல்லு, அண்ணன் தீர்த்து வைக்கிறேன். அப்படியா? உண்மையில தீர்த்து வைப்பீங்களா? எங்க அப்பா ஒரு சுவையான பிரியாணி கடைன்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. இந்த கிராமத்துக்குள்ள அது நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப நல்லா போகல. அதுக்கு காரணம் உங்களோட மண்டி பிரியாணி கடை தான். எங்க அப்பாக்கு அதனால வேலையே போச்சு. எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட போறாரு. என்னால பாக்குற தெம்பு கூட இல்ல. உங்க கடையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா எங்க அப்பாவோட கடை பழையபடி நல்லா போகும். தம்பி கோச்சிக்காத, அண்ணனே கஷ்டத்துல இருந்துட்டு இப்பதானே கடை போட்டிருக்கிறேன். நீ இப்ப கடையை எடுக்க சொன்னேன்னா என்ன கண்ணா அர்த்தம்? அம்மாச்சியை பாத்தியா, ஒரு குடிசை வீட்டுல ஒழுகுற வீட்டுல தான் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இத்தனை நாள் கஷ்டப்பட்டதே இதுக்காக தான். இதை என்னால எப்படி மூட முடியும்? சரி நீ ஒண்ணு பண்ணு, உங்க அப்பா கிட்ட என்னை கூட்டிட்டு போ.
என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். நான் தான் அந்த மண்டி பிரியாணி கடைக்காரன். அதாவது நீங்க இப்ப வெறுப்புல இருக்கீங்களே, அந்த பிரியாணி கடைக்காரன் தான். உங்க பையன் வந்து சொன்னான் என் கடைய மூட சொல்லி. ஆனா என்னால சத்தியமா அப்படி முடியாதுண்ணே. ஐயையோ தம்பி, உன் பொழப்புல நான் கை வைக்கணும்னு நினைப்பேனா? நீ என்ன மாரி ஒரு தொழிலாளி தானே. நான் உன் பொழப்புல கை வைக்கணும்னு நினைக்க மாட்டேன்ப்பா. என்னோட புலம்பல் அப்படி அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. நீ உன் கடைய தாராளமா நடத்துப்பா. இல்ல, இருந்தாலும் என் மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கு. நீங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கடைய ஆரம்பிச்சீங்களாம். அது நல்லா ஓடாதப்ப எவ்வளவு வலிக்கும்னு எனக்கும் தெரியும். வேணா இப்படி பண்ணுவோமா? நீங்க கடையில கிரில் சிக்கன் நல்லா போடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட மண்டி பிரியாணிக்கு உங்களோட கிரில் சிக்கனை சைட் டிஷ்ஷா வச்சு கொடுப்போம். 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுவோமா? உங்களுக்கு சரியா? ஐயோ தம்பி, எங்களால உனக்கு எதுக்குப்பா கஷ்டம்? அதெல்லாம் வேணாம். நீ உன்னோட பொழப்ப பாரு கண்ணா. தம்பின்னு வாயார கூப்பிடுறீங்க. அப்ப என்னோட மாமாவை நான் வந்து பாத்துக்க வேண்டாமா? நீங்க எனக்கு கூட வந்து பார்ட்னர்ஷிப்பா ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அவ்வளவுதான் சொல்லுவேன் பாத்துக்கோங்க. உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போறது எனக்கு பிடிக்கலங்க. தயவு செஞ்சு வாங்க. இதுக்கு மேல என்ன பேச வச்சீங்க அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் பாத்துக்கோங்க. சரி சரி, கோவப்படாத, நான் வந்துடுறேன். என்ன, நம்ம இன்னில இருந்து பார்ட்னர், ஓகே? அதுல இருந்து அந்த 2 குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்க பக்கத்துல இருக்க எல்லாத்துக்குமே உதவி பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.